ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சின்ன குழந்தைங்க ஓரிரு வருடத்திலேயே ஒரு மொழியை கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? பிறந்த உடனே ஒரு 2 வயதில் பேச ஆரம்பிக்குது. அந்த குழந்தைக்கு எல்லாமே புரியுது. ஒரு 3 வயதில் பார்த்திங்கன்னா நல்லா சரளமாகவே பேச ஆரம்பிக்குது. ஆனால் நம்மளா ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்மளால் கற்றுக்கவே முடியாது. இத்தனைக்கும் அந்த குழந்தைக்கு யாரும் மொழியெல்லாம் கற்றுக் கொடுக்கல இல்லையா? அந்த குழந்தைக்கு கிராமர் கற்றுக் கொடுக்கல, ஆனா ஆவனா கற்றுக் கொடுக்கல, எதுவுமே கற்றுக் கொடுக்கல. அது தானாகவே பேசுது. ஆனால் அது வந்து ரொம்ப அற்புதமான டைம் பீரியட் அந்த குழந்தை பருவம். ஆனால் அந்த குழந்தை வந்து அந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கும். ஒரு மொழியை மட்டும் அந்த குழந்தை கற்றுக்கிறது கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்களையும் கற்றுக்குது. ஸோ அதனால் அந்த குழந்தை பருவம் ரொம்ப முக்கியமானது. ஜென்ரலாகவே ஒரு குழந்தையை வளர்க்குறது வந்து முதல் 2 வருடம் ரொம்ப பார்த்து வளர்க்கணும் அப்படின்வாங்க, அதாவது ஆரோக்கியம் சம்பந்தமாக. அதே மாதிரி மனதின் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியமானது. அந்த நேரம் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை வளர்ந்தால் அதையும் அந்த குழந்தை கிரகிச்சுக்கும். ஸோ அதில் ரொம்ப கவனம் கொடுக்கணும். நம்ம வந்து சின்ன வயசில் ஒரு 5வது வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது இருந்த குணமும் அதற்கப்புறம் 10th படிக்கும்போது வரக்கூடிய குணத்திலுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது கரப்ஷன் இருக்கும், கெட்ட குணங்கள் உள்ளே போயிருக்கும். +2 படிக்கும்போது இன்னும் அதிகமாக இருக்கும், காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ரொம்பவே கெட்டு போயிருப்போம். ஆனால் அப்படி நம்ம கெட்டு போனதுக்கு முக்கியமான காரணமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த விஷயத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய ஸ்கூல் மாறக்கூடிய குழந்தையாக இருந்தால் அதை ஈஸியாக உங்களால் உணர முடியும். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போகும்போதுமே அந்த குழந்தையுடைய கேரக்டர், ஏதோ ஒரு குணம், குறிப்பாக தவறான குணம் அந்த குழந்தை கிரகிக்கும். ஆனால் அப்படி போகாட்டினாலுமே கூட அந்த ஸ்கூலில் வேறு இடத்துலேருந்து வராங்க இல்லையா? ஸோ அதில் ஒருத்தங்க கெட்டு போயிட்டாங்கன்னா அந்த அவங்களுடைய நடவடிக்கைகள், அதிலும் அந்த கெட்டுப்போன பையன் உங்கள் பக்கத்தில் உட்காந்தனா முடிஞ்சு போச்சு. சீக்கிரமாக அதை நீங்கள் எவ்வளோ தான் நல்லவனாக இருந்தாலும் அதோடைய பாதிப்பு உங்கள் மேலே வந்தே தீரும். ஸோ அதனால்தான் அப்பா அம்மாலாம் குழந்தைங்களை குறிப்பாக அந்த காலத்திலலாம் நல்லா படிக்கிற பசங்க பக்கத்தில் மட்டும் உட்காரு, மற்றவங்களோட சேராத அப்படின்வாங்க. ஸோ உண்மையில் அது ரொம்ப அற்புதமான அட்வைஸ் அது. ஏன்னா ஸ்கூலில் தான் குழந்தைங்க கெட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது காலேஜ், குறிப்பாக அதுவும் காலேஜ்லேயும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க இல்லையா? அங்கே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அது இன்னொரு வீடு மாதிரி. வீட்டில் தான் நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வீட்டில் அப்பா அம்மாவுடைய கேரக்டர் அல்லது நம்ம கூடவே யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய கேரக்டர் வந்து நம்மளை ரொம்ப நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அதை விட ஸ்கூல்லையோ அல்லது காலேஜிலோ ஹாஸ்டலில் தங்கும்போது அவங்க நம்ம கூட இருக்கிறவங்களுடைய கேரக்டர் நம்மளை வந்து பயங்கரமாக ஒரு பெரிய தாக்கத்தை நம்மளுடைய கேரக்டரில் ஏற்படுத்தியிருக்கும். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் அந்த டைம்லலாம், அதுக்கப்புறமுமே கூட வேலைக்கு போகிற இடத்துலையுமே கூட நம்ம எல்லாரோடவும் கம்ஃபர்டபுளாக பழக மாட்டோம். நம்ம கேரக்டர் மாதிரியே இருக்கிறவங்க, ஓரளவாச்சும் இருக்கிறவங்க கூட தான் பழகுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்லே ஒரு கேங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு கேங்கில் இருப்பீங்க. ஆனால் அந்த நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சாஃப்டாக இருக்கிறீங்க, உங்களை மாதிரியே எல்லோரும் அப்படியே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக யாரோ ஒருத்தர் எங்கேயோ கெட்டு போவாங்க. படத்தை பார்த்தோ ஏதோ கொஞ்சமாக கேரக்டர் மாறும். அங்கே மாற அந்த கேங்கில் இருக்கிற எல்லாருடைய கேரக்டருமே அது கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
இப்போ என்னென்னா எது சரி எது தப்புன்னே தெரியாது. அதுதான் பிரச்சனை. யாருக்குமே தெரியாது, அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. அதனால தான் அவங்க பாட்டுக்கு விட்டுறாங்க. ஓகே, அவன் நல்ல பையன், ஓகே அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம கரப்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை. இந்த உலகத்தில் அப்படி ஒரு கைடு யாருமே கிடையாது. எல்லாருமே கரப்டானவங்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய கைடன்ஸும் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ கரப்டாகாத கைடன்ஸ்னால் கரப்டாகாமல் எப்போவுமே இருப்பவர், பரிசுத்தமாக இருப்பவர் கடவுள் மட்டுமே. ஸோ அவருடைய கைடன்ஸ் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அவருடைய கைடன்ஸ் எப்படி கிடைக்கும் இல்லையா? மனிதர்கள் ஒரு உள்ளுணர்வின் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கைடன்ஸ் ஒருவேளை உள்ளுணர்வு அது கூட எப்படின்னா, நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் அந்த மதத்தோட ரொம்ப அந்த மதம் சார்ந்த விஷயங்கள்லே மூழ்கி இருந்தால் கொஞ்சம் அந்த கைடன்ஸ், அதுவும் அது மதம் சார்ந்து கிடைத்த கைடன்ஸாக இருக்கும். கரெக்டாக கடவுளுடைய கைடன்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கடவுளே கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு மனித இனத்தையே தன்னுடைய வழியில் பரிசுத்தமாக நடத்துகிறார். அதுக்காக அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியாது. இது ஒரு புறம். ஸோ அதை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கூட பேசுகிறாங்க இல்லையா, நம்ம கூடயோ அல்லது மற்றவங்கக்கிட்டே பேசுகிறது கூட நம்மளை நம்ம காதுபட பேசும்போது அது நம்மளுடைய கேரக்டரை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனால் நமக்கு சரி எது தவறு எதுன்னு தெரியாததுனால எல்லாமே உள்ளே போயிட்டே இருக்கும். அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு சிலரால் இம்ப்ரெஸ் ஆகும். ஸ்கூல் டைம்லேயும் சரி, யாரோ ஒரு ஃப்ரெண்டோடைய கேரக்டர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். காலேஜ்லேயும் அதே மாதிரி ஆகும். ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கரப்டு தான் பண்ணுவாங்க. நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதே ஒரு கரப்டட் பிஹேவியர்னால தான் ஆகியிருப்பீங்க. அதனால தான் குழந்தை பரிசுத்தமாக இருக்க வளர வளர அது கரெக்டாக இருக்குது. அப்படின்னு அர்த்தம், இந்த மாதிரி மற்றவர்களால் ஈர்க்கப்பட்டு தவறான குணங்களினால் ஈர்க்கப்பட்டு அந்த குழந்தை கெட்டு போகுது. எதனாலும் ஈர்க்கப்படாமல் இருந்தாலே அது குழந்தைத்தனமாகவே இருந்திருக்கும். அது எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அப்படி இருந்திருந்தா. ஸோ அப்போ திரும்ப அதிலும் குறிப்பாக அப்பா அம்மாவுடைய கேரக்டர் குழந்தைங்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த குணம் கிரகிக்கும். பட் அந்த மாதிரி அப்பா அம்மா உள்ள குடும்பம் ரொம்ப 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 ரேர். ஸோ அப்படி ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறகுதுன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா பணத்தை விட குணமுள்ள குடும்பத்தில் பிறக்கிறது தான் ரொம்ப உயர்ந்தது. ஆனால் பெரும்பான்மையான அப்பா அம்மாக்கள் அப்படி இருக்கிறது கிடையாது. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கலாம், அவங்க பேசுகிற விதமே ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கலாம், மற்றவர்களை நக்கல் அடித்து பேசலாம். ஸோ இதை கேட்க அந்த குழந்தைக்கும் அது தாரணையாகும். ஸோ இதோடைய தாக்கம் குறிப்பாக முந்தைய ஜென்ரேஷனில் ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா இப்போ டிவி இதெல்லாம் கிடையாது. இப்போ டிவிலாம் வந்துட்டதுனால டிவி பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. குழந்தைங்க கார்ட்டூன் படம் பார்க்குறாங்களே, அந்த கார்ட்டூன் படத்தில் வர கார்ட்டூனே குழந்தைத்தனமாகவே இருக்க மாட்டேங்குது. பெரியவங்கள விட ரொம்ப கிரிமினலாக பேசுகிற மாதிரி, பெரியவங்களை நக்கல் பண்ணுற மாதிரி, பெரியவங்களை ஏமாத்துறது எப்படி, இந்த மாதிரி விஷயம்தான் போகுது. அப்போ அது இயல்பாகவே குழந்தைங்களுடைய குணத்தை பயங்கரமாக கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அப்போ தினம் கார்ட்டூன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்குறாங்கன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த குழந்தையுடைய கேரக்டரையே அது மாற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இதை சொல்கிறதுக்கே யாரும் இல்லை. மேபி இந்த மாதிரி வீடியோவை சின்ன வயசுலேயே பார்த்துருந்தால், அது பிடிச்சிருந்தா, இதெல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறதே டவுட். ஏன்னா பெரியவங்களுக்கே இது ஈர்க்கிறது இல்லை, குழந்தைங்களுக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்படி ஒருவேளை ஈர்த்திருந்தால் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், குறிப்பாக பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற ஞானத்தை ரொம்ப ஆர்வத்தோடு சின்ன வயசுலேயே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தே ஆர் சேஃப்.
கரப்டாக விட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கரப்ஷன், இதிலேருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப 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 ரேர். ஏன்னா பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வந்து அந்த விளையாட்டு குணமாகவே இருப்பாங்க. அப்படி யாரோ ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பர். ஸோ அப்படி இல்லாட்டினா கூட ஒரு குறிப்பிட்ட வயசு அப்புறம் கெட்டெல்லாம் போய் அடியெல்லாம் பட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் நம்மளுடைய கேரக்டரில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, நம்ம பேசுகிற விதத்திலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜ் டைம் எல்லா டைம்லையுமே யாரோ ஒருத்தரை நம்ம சந்திச்சிருப்போம். கூட படிக்கிறவங்க நம்ம கூட பேசாமல் கூட இருந்திருக்கலாம். பட் அவங்களுடைய கேரக்டர் வந்து பிடிச்சி இருக்கும். ரொம்ப குழந்தைத்தனமாக சாஃப்டாக யார் மனதும் நோகாமல் அப்படி பேசக்கூடிய கேரக்டர். ஸோ அப்படிப்பட்டவர்களுடைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா உடனடியாக அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள உங்கள் தொடர்பிலே வச்சுருங்க. அவங்களால உங்களுக்கு எந்த லாபமும் தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் அவங்க கூட பேச அந்த பேசுகிற விதத்தை நீங்கள் கிரகிக்கணும். கிரகிக்க உங்களுடைய குணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். மற்றபடி உங்கள் குணத்தை கரெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி பேச்சு உள்ளவர்களுடைய தொடர்பை கட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு அந்த வியாதி இருக்குது. அந்த வியாதியை இன்னும் அது பலப்படுத்தும். அதேமாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மோசமான குணம், குறிப்பாக பேசுகிற விதம், அதை தோன்ற மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் விலகி இருக்கிறது ரொம்ப முக்கியம். மற்றபடி இந்த மாதிரி ரொம்ப அமைதியாக அன்பாக இனிமையாக பேசுகிறது வந்து ரொம்ப ரேர். யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஸோ அவர்களுடைய தொடர்பை தயவு செய்து விட்டுறாதீங்க. எப்படியாவது அவர்களுடைய தொடர்பை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு லைஃப் சேவரே. ஏன்னா இந்த குணத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பர்சனல் லைஃப்பும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல குணமுடையவர்களுக்குத்தான் மிகப்பெரிய டிமாண்ட். திறமை உள்ளவர்களும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா திறமை உள்ளவர்களுக்கு அந்த அகங்காரம் இருக்குது, நேர்மையற்ற தன்மை இருக்குது. அப்படின்னா அந்த திறமை இருந்தும் அவங்களால முன்னேற முடியாது. அவங்கள யாரும் பக்கத்தில் வச்சுக்கவும் மாட்டாங்க. ஆனால் நல்ல குணம் இருந்தால் உங்களுக்கு திறமையே இல்லாட்டினா கூட உங்களை யாரும் அவங்கள விட்டு அனுப்ப அவங்களுக்கு மனசு வராது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரேர் ஜுவல். அவங்க அது தெரியும் மற்றவர்களுக்கு. அவங்களுக்கு தான் இப்போ மிகப்பெரிய டிமாண்ட். ஸோ அதே குணமும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி நபர்களோட தினமும் கொஞ்சம் நேரம் பேசுங்க. அது ஒரு அலட்சியமாக பேசாமல் கவனம் கொடுத்து அவங்களுடைய பேசுகிற விதம், அந்த பேசுகிற தன்மை, அதை நான் இமிட்டேட் பண்ணணும் அப்படின்ற உணர்வில் பேசுங்க. இன்னும் கேட்டிங்கன்னா ரொம்ப பழைய படத்தில் அந்த மாதிரி பேசுகிற விதம் இருக்கும். அந்த பாசமலர் படத்தில் சிவாஜி கணேசன். ஸோ அந்த மாதிரி படங்கள், அல்லது அதுக்கும் முன்னாடி பழைய படங்கள், அந்த சாமி படங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த ரொம்ப பணிவாக வெகுளியாக இருக்கக்கூடிய கேரக்டர் இருக்கும் இல்லையா, ஏழையாக ஹீரோ. ஸோ அப்போ அவங்களுடைய பேசுகிற விதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா பைபிளில் கூட பழைய ஏற்பாடில் அந்த மாதிரி சில கதைகளில் வந்து அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற விதம் வந்து அவ்வளவு பணிவாக இருக்கும். உங்கள் அடியானாகிய நான் இப்படி சொல்லுவாங்க. பேசும்போதே உங்களுடைய அடிமையாகிய நான் அப்படின்னே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை வந்து சின்ன வயசுலேருந்தே கேட்டு அதுதான் உண்மை, அப்படி தான் நாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டுறாங்களா யாராவது? அப்படி ஊட்டுனாங்கன்னா சூப்பர். அதாவது இதுதான் ரைட்டுன்னு அந்த குழந்தை கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா கெட்டு போகாது. ஆனால் பெரும்பாலும் வந்து எது ரைட்டு எது தப்புன்னு தெரியாமலே நிறைய தப்பான விஷயத்த குழந்தைங்க வந்து மைண்டுக்குள்ளே போட்டுக்குவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்படி மற்றவர்கள் பேசுனதுனால கெட்டு போனோமோ அதேமாதிரி நம்ம பேசுகிறதுனாலையும் மற்றவர்கள் கெட்டு போவாங்க. அதிலும் குறிப்பாக நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் அந்த குழந்தைய பயங்கரமாக மாடிஃபை பண்ணும், கேரக்டரை பில்ட் பண்ணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பணிவாக, நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வாங்க போங்கன்னுவாங்க. அப்போ தான் அந்த குழந்தை மற்றவர்கள் அப்படி சொல்லும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த குழந்தைக்காகவாவது நீங்கள் குழந்தையாக மாறி ஆகணும்.
ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் பேசும்போது நான் பேசுகிற ஒரு வார்த்தை யாருடைய கேரக்டரையாவது கெடுத்துடுமா அப்படின்னு யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படுத்தணும். யாருடைய கேரக்டரும் கெடுக்கக்கூடாது. என்னுடைய கேரக்டர் கெட்டுப்போன கேரக்டராக இருந்தால் அந்த கேரக்டரை வலிமைப்படுத்துகிற மாதிரி என்னுடைய பேச்சு இருக்கக்கூடாது. அந்த கேரக்டரை உடச்சி தள்ளுற மாதிரி இருக்கணும். அப்படின்னு அர்த்தம் அப்படியே நேரெதிராக அது உங்களுடைய கேரக்டரே இல்லாட்டினால் கூட அந்த பணிவாக பேசுகிறது அது நீங்கள் ஒரு நடிக்கவாவது செய்யுங்க. ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஏன்னா அது உங்களுடைய கேரக்டர் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்க ரொம்ப நாளாக. ஸோ அப்போ கொஞ்சமாக அந்த பயிற்சி பண்ண அது உங்களுக்கு வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு ஸ்கூலுக்கு போனால் கேரக்டர் நல்லாயிருக்கும், ஸ்கூலுக்கு காலேஜ் ஆஃபீஸ். ஆனால் வீட்டுக்கு வந்தால் கேரக்டர் மாறிடும் அப்பா அம்மாவை பார்த்த உடனே. ஏன்னா அவங்க ட்ரிகர் பண்ணி உங்களுக்கு ஒரு மோசமான குணத்தை உருவாக்கியிருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே அந்த குணம் தான் வெளிப்படும், மோசமான அப்பா அம்மா இருந்தால். ஸோ அப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம், வெளியில் நம்ம கேரக்டர் நல்லா இருக்குது, இங்கே வந்தால் மாறுதுன்னா இவங்க மூலமாக தான் நம்ம ரொம்ப கெட்டு போயிருக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அது அவங்க தப்பும் கிடையாது. மேபி அவங்க வளர்ந்த சூழ்நிலை அப்படி இருக்கும், அதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்களுக்கு நல்ல ரோல் மாடல் இல்லை, நீங்களாக இருக்கலாம். நீங்கள் வயசில் குழந்தையாக இருக்கிறதுனால நீங்கள் சாதாரணமானவங்க கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். வயசில் குழந்தையாக இருந்தாலும் குணத்தில் நீங்கள் அவங்கள விட உயர்ந்தவர்களாக, ரொம்ப பணிவானவர்களாக, இனிமையானவர்களாக இருந்தால் இந்த தாக்கம் உங்களுடைய அப்பா அம்மாவுடைய கேரக்டரில் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதனால் அவங்களால நான் கெட்டேன் அப்படின்ட்டு ப்ளேம் பண்ணுறதுனால எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் அவங்களுக்கு அப்பா அம்மாவை மாறப்போகிறேன் அப்படின்னா சொல்கிறது கிடையாது. ஏன்னா இப்படி நடந்துக்கிறேன், இப்படி பண்ண, அப்படி இல்லை. அவங்க எப்படி பேசணும்னு எதிர்பார்க்குங்களோ அதே மாதிரி நீங்கள் பேசுங்க. அப்போ இந்த கேரக்டர் அவங்களுக்கு போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறது, அந்த லவ் மேரேஜ் ரொம்ப சின்ன வயசுலே பண்ணுறது நல்லது. ஆனால் இப்போதைக்கு சட்டம் அதுக்கு இடம் கொடுக்காது. ஆனால் ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்துச்சு. அது நல்லது. ஏன் நல்லது அப்படின்னா, ஜென்ரலாக ஆண் ஒரு இடத்துல வளர்கிறோம், வேறு ஒரு சூழ்நிலை, வேறு ஒரு குடும்பம். பெண்ணும் அதேமாதிரி வேறு ஒரு சூழ்நிலை, வேறு ஒரு குடும்பம். ஆனால் இந்த ஸ்கூல் டைம்லேயே லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் அவங்களே இன்னசென்ட்டாக தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய குணம் ரொம்ப மோசமாக ஆகி இருக்காது. அந்த ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸோடு அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கூலுக்கு போனால் நம்ம கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது, காலேஜ் போனால் வேறு மாதிரி இருக்குது, வீட்டுக்கு வந்தால் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டை பெருசாகி உங்களுடைய கேரக்டர்லாம் ரொம்ப மாறிய பிறகு அவங்கள பார்த்தா கூட, அவங்கள பார்த்த உடனே அவங்கக்கிட்ட சின்ன வயசில் நீங்கள் எப்படி பழகுனீங்களோ அதே கேரக்டர் எமர்ஜ் ஆகும். ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் மற்றவங்க கிட்ட பேசும்போது அதே மாதிரி குணம் மாறிடும். ஸோ அதனால தான் அந்த சின்ன வயசுலேயே லவ் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஈகோ டெவலப் ஆகிருக்காது, அந்த அகங்கார குணம் இதெல்லாம் வந்திருக்காது. ஸோ அப்போ அவங்க லவ் பண்ணும்போது இவங்க பரிசுத்தமாக இருக்கும்போது இவங்க பார்க்குறாங்க, இவங்க பரிசுத்தமாக இருக்கும்போது இவங்க பார்க்குறாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பரிசுத்தமான குணம் தான் இருக்குது இல்லையா. அந்த குணத்தோடவே அவங்க வாழறாங்கன்னும்போது அந்த குணம் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் லேட் மேரேஜ் ஆகும்போது ரெண்டு பேருக்குள்ளேயுமே அகங்காரம் வந்துடும். அப்போ ஒன்று சேர்ந்துச்சுன்னா இவங்கக்கிட்ட இல்லாத அகங்காரம் இவங்கக்கிட்ட இருந்து வந்துடும், அதேமாதிரி இவங்கக்கிட்ட இல்லாத அகங்காரம் இவங்கக்கிட்ட இருந்து வரும். இப்படி மாறி மாறி முன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன் அப்படின்னு மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு விதத்தில் இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் நடக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம், லேட் மேரேஜ். ஏன்னா குணம் கெட்டு போனதுக்கப்புறம் திருமணம் பண்ணுறதுனால அது முட்டி மோதிட்டு தான் இருக்கும். அப்படியே யாரோ ஒருத்தர் ரொம்ப பரிசுத்தமாகவே இருந்துட்டால் கூட இன்னொருத்தர் கெட்டு போயிருக்கிறாங்கன்னும் போது அது இவங்களுடைய கேரக்டரில் மிகப்பெரிய நெகட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த மாதிரி மோசமாக நம்மளுடைய கேரக்டர் மாதிரி, குறிப்பாக நான் பேசுகிற விதத்தை சொல்கிறேன், மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி பேசுகிறது, நக்கல் அடிக்கிற மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் தப்புனே நமக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி சினிமாலாம் அது காமெடி அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த கவுண்டமணி ஜோக்கில் இருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
அப்போ இந்த கேரக்டரில் வந்துட்டு நீங்கள் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் நேரடியாக பேசுகிற ஞானத்தையே கேட்டாலும் கூட திரும்ப உங்கள் குணத்தை அந்த பழைய பரிசுத்தமான குணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா சர்வசாதாரணமாக பேசுகிறோம் நம்ம மைண்டில் தோன்றதெல்லாம். ஆனால் அது எந்த அளவுக்கு நம்முடைய கேரக்டரையும் மற்றவங்களுடைய கேரக்டரையும் கெடுக்குது அப்படிங்கிறது தெரியாமலே நாம் இருக்கிறோம். ஸோ இனி நம்முடைய கெட்டுப்போன கேரக்டரை நம்ம மாற்றணும். அதற்கு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நாம் சந்தித்த அற்புதமாக பேசக்கூடியவர்கள், இனிமையாக பேசக்கூடியவர்கள், அவர்களுடைய தொடர்பில் இருங்க. அவங்க உங்ககிட்ட பேசாட்டினாலும் கூட இப்போ ஆஃபீஸில் அது மாதிரி இருக்காங்கன்னா அந்த குரூப்பில் போய் இருங்க. அவங்க பேசுறதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஐ கான்டாக்ட் வைக்காட்டினா கூட காதில் கேட்குறது தானே. ஸோ அதேமாதிரி பேச ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கேரக்டரை மாற்றும். கேரக்டர் நல்லாயிட்டாலே நான் சொன்ன மாதிரி உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பும் நல்லாயிருக்கும், பர்சனல் லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.